ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவு ரவையை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு டைமே எடுக்காது. அதுக்குள்ளே நம்ம போண்டாவை டக்குன்னு சுட சுட ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக ஒரு போண்டா செஞ்சிடலாம். வாங்க இட்லி மாவு ரவையை வச்சு நல்லா டேஸ்டியாக போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட் அரைச்ச மாவு. அடுத்த நாள் ஈவினிங் நான் இப்போ போண்டா செய்ய போகிறேன். கொஞ்சம் புளிச்ச மாவு தான், ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு புளிச்ச மாவுன்னா பரவாயில்ல. அரைச்சி 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் அரைச்சி அப்போவே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக மாவு அரைச்ச உடனே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ மாவு நான் கரைக்காத மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சி வச்ச மாவு அப்படியே கெட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் உப்பு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்ச மாவு யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ரொம்ப மாவு இலக்கமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ரவையை சேர்த்து நம்ம கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட நான் ரவையை சேர்த்துக்கிறேன். நம்ம கேசரி உப்புமாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக பொடியாக இருக்கிற ரவை, அந்த ரவையை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம ரவையை சேர்க்கணும். ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துருக்கேன். இப்போது மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு இன்னும் இலக்கமாகவே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. அதுக்காக திரும்பவும் நான் ரவையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுதே தெரியும் மாவு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் ரவையை சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ரவை ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம போண்டா செய்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோட ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறணும் ரவை. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மாவு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ எடுத்து போட்டு சாப்பிட வேணாம், பச்சை மிளகாவை அப்படியே கடித்து சாப்பிடலாம், காரம் தெரியாது. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் இப்படி கையை நனைச்சிட்டு லைட்டாக மாவு எடுத்து நம்ம போடும்பொழுது ஒட்டாமல் எண்ணெயில் எடுத்து போட முடியும். இல்லைனா கையில் ரொம்ப அதிகமாக மாவு ஒட்டும். பாருங்கள், இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக கையில் மாவு ஒட்டாது. அதுக்காக கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்து போடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், தெரியும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். நான் சின்ன சின்னதாக தான் இப்போ நான் போண்டா செய்ய போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகணும். அப்போ தான் போண்டா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து மேலேயும் நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு வடிகரண்டில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். மேலேயும் போண்டா நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு ரவை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த போண்டா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது. நீங்கள் மாவில் ரவையை ஊற வச்சுட்டு ரவை நல்லா ஊறத்துக்குள்ளே நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 10 நிமிஷத்தில் மாவில் ரவை நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது, போண்டா ரெடி. கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷமே அதிகம் தான். அதுக்கு முன்னாடியே நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. நல்லா ஈவினிங் டைமில் சுட சுட நீங்கள் டீ வைக்கிற நேரத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் சட்னி வேணும்னாலும் நீங்கள் சட்னி வச்சுக்கலாம். கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவை போட்டிருக்கிறதுனால மேலே நல்லா முறுன்னு போண்டா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட போண்டா இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.